ஒரு பேதுரு சிறைச்சாலையில அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. அவரை சிறைச்சேதம் பண்றதுக்காக. அவர் என்ன அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தூக்கம் வருமா? ஒரு மனுஷன் தூக்கம் வருமா? தூங்குறாரு. அவர் பாட்டு தூங்கிட்டு கிடக்குறாரு. விடிஞ்சா தலை காலி, ஆனா அவர் தூங்கிக்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது சத்திய மார்க்கத்தை புரிந்த ஒரு மனுஷன், சத்திய மார்க்கம்னா தன் வாழ்க்கையை பற்றிய சித்தத்தை புரிந்த ஒரு மனுஷன் அவ்வளவு சீக்கிரம் அவன் சோர்ந்து போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். கடவுள் என்ன கொண்டு இதெல்லாம் செய்வாரு, மரணம் என்ன ஆண்டு கொள்ள முடியாது என்பது அவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் நிம்மதியா தூங்கி எழுந்துக்கிறான். நான் தூங்கிட்டு இருக்கிறேன். உடனே ஒரு குரூப் என்ன பண்ணுது, குரூப் ஆஃப் பீப்புள் அவரு ஜாம் பண்ணிட்டு இருக்கு. கடைசியில சிறைச்சாலை கதவுகள் திறக்குது. அவர் போய் என்ன பண்றாரு, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் முன்னாடி நிக்கிறாரு. அதாவது என்ன ஏன் சொல்ல வரேன்னா, அந்த சரியான ஒரு புரிதல் நமக்கு இல்லாதனால தான் பயம் வருது, சோர்வு வருதுன்னு நான் சொல்ல வரேன். பயம் என்பது ஒரு கொடுமையான ஒண்ணு, சோர்வு என்பது ஒரு கொடுமையான ஒண்ணு. பயத்தோடும் சோர்வோடும் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. அதெல்லாம் ஒரு ஒரு ஜெயம் எடுத்துட்டு தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போனா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஸ்டாண்டர்டா இருக்கு. லைஃப் எப்படி இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் லைஃபா இருக்கு. அது இல்லாத பட்சத்துக்கு தான் மனுஷன் மேல போயிட்டு எப்படி இருக்கான்னா பயந்து நடுங்கிறான். சோர்வு என்பது ஒரு பொய், சோர்வு என்பது ஒரு பொய், பயம் என்பது ஒரு பொய். இன்னைக்கு நீதியின் பாதையை தெரிந்து கொள்ளாததான் அதனுடைய அர்த்தம்.